பையா அப்படின்னு உறவினர்களும் நண்பர்களும் புறக்கணிச்சப்ப கூட என்னுடைய சுயத்தொழில எந்த இடத்துலயும் விட்டு தர மாட்டேன் அப்படின்னு கல்லூரி மாணவர் செய்யற செயல் ஒண்ணு பலரையுமே வியப்புக்குள்ளாக்கியிருக்கு. சாப்பிட கூட நேரம் இல்லாம கடுமையா உழைக்கிற தீபன் குமாரோடைய பயணம் இப்போ பல பேரையும் ஆச்சரியத்துக்குள்ளாக்கி இருக்கு. கோவை மாநகர திரும்பி பார்க்க வச்ச இந்த தீபன் குமார் யாரு? தீபன் குமார் அப்படின்ற மாணவர் கல்லூரி 3ஆம் ஆண்டு படிச்சுட்டு வராரு. இவர் படிக்கும் போதே அவருக்கான சுயதொழிலை ஸ்டார்ட் பண்ணி இப்ப அதை நல்லபடியா நடத்திட்டு வராரு. 2020 இந்த சுயதொழில் ஆரம்பிச்சாரு. அப்படி என்ன கடை வச்சிருக்காரு அப்படின்னா எம்டி ஸ்நாக்ஸ் அப்படின்ற பானிபூரி, தயிர்பூரி, அடை செட் அப்படின்ற ஸ்நாக்ஸ் கடையை அவர் அமைச்சிருக்காரு. 2020 இந்த கடையை ஆரம்பிக்கும் போது அவரும் அவருடைய நண்பரும் சேர்ந்து வச்சாங்க. அதுக்கப்புறம் சந்தர்ப்ப சூழ்நிலையால இவர் மட்டும் அந்த கடையை தனியா நடத்த வேண்டியதா இருந்தது. முதல்ல ரொம்பவே கஷ்டப்பட வேண்டிய தீபன் குமார் அவருக்கு எந்த ஒரு சப்போர்ட்டும் அவருடைய பெற்றோர்கள் கிட்ட இருந்தும் நண்பர்கள் கிட்ட இருந்தும் கிடைக்காம இருந்தது. இருந்தாலும் தன்னுடைய சுயமரியாதையை விட்டு கொடுக்காம இந்த கடையை சிறப்பா நடத்துவ அப்படின்றதுக்காக பல கஷ்டங்களை சந்திச்சு இப்போ எம்டி ஸ்நாக்ஸ் அப்படின்ற கடையை சிறப்பா உயர்த்தி இருக்காங்க. ஓரளவுக்கு வருமானம் வருது அப்படின்றதையும் தீபன் குமார் சொல்லியிருக்காங்க. அந்த வருமானம் மூலியமா அவருக்கு தேவையான காலேஜ் ஃபீஸை கட்டிக்கிறாங்க, மற்ற செலவுகளை பார்த்துக்கிறாங்க. அவங்க ஆசைப்பட்ட அந்த பைக் ரைடுக்கு தேவையான விஷயங்களையும் இந்த எம்டி ஸ்நாக்ஸ் கடை மூலியமா அவங்க செஞ்சுக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம காலேஜ் படிக்கும் போதே இப்படி ஒரு கடையை ஆரம்பிச்சு நடத்திட்டு வரும்போது முதல்ல எல்லாருமே புறக்கணிச்சாங்க. ஆனா இப்போ எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்றாங்க, அது உண்மையாவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல இந்த கடையை ஆரம்பிக்கும் போது வெறும் 10 ரூபாய் மட்டும்தான் வருமானம் வந்துச்சு. ஆனா இப்போ ஓரளவுக்கு என்னால சம்பாதிக்க முடியுது. இருந்தாலும் சாப்பிட கூட நேரம் இல்லாம நான் இந்த கடையை நடத்துறேன். இந்த கடையை நடத்துறது மூலியமா எங்க அப்பா அம்மாக்கு என்னால முடிஞ்ச உதவிகளை செய்ய முடியுது அப்படின்றதையும் தீபன் குமார் பதிவு பண்ணியிருக்காங்க. பிசினஸ் மேல ஆர்வம் இருக்கிறதால தீபன் குமார் இந்த கடையை ஆரம்பிச்சு இப்போ சிறப்பா நடத்திட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம ஃபியூச்சர்ல இந்த கடையை இன்னுமே பெருசுப்படுத்தணும் அப்படின்ற ஆசையும் அவங்களுக்கு இருக்காமா. இதுக்கு பல பேரும் அவங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு வராங்க.